ஓபிஎஸ் மாபெரும் வெற்றி, எடப்பாடிக்கு எதிராக நீதிமன்றங்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். எப்பொழுதும் அவருடைய தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற குழுவை ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே அவர் குழுவை உருவாக்கி கொண்டு தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிக விரைவாகவே தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் என்பது செய்ய போகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்கிறது. என்ன இருந்தாலும் அதிமுகவில் ஓபிஎஸ் சேர முடியலையே, அதிமுகவில் இணைய முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் என்பது அவருடைய தொண்டர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருந்தாலுமே தற்போது ஓபிஎஸ்க்கு பொற்காலம் என்பது பிறந்து விட்டது. அந்த பொற்காலத்தின் மூலமாக ஓபிஎஸ் அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்ய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் வெற்றி எது அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. சமீபத்திலே நீதிமன்றத்தில் இரட்டை இலட்சணத்துடைய வழக்குகள் என்பது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வழக்கின் போது ஓபிஎஸ் தரப்பினர் நாங்களும் அதிமுகவிற்காண்டி ஏகப்பட்ட வருடங்கள் அதிமுக நாங்கள் உழைத்திருக்கிறோம், அதிமுகவை கட்டமைத்திருக்கிறோம், அதிமுகவில் பல முக்கியமான பொறுப்புகள் என்பதை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் அதிமுகவிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒரு சில நபருடைய சுயலாபத்துக்காண்டி வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அதே போல் அதிமுக இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர். அதை கேட்ட நீதிபதிகள் ஓபிஎஸ் தரப்பிடம் அனுமதிகள் கேட்காமல், அதாவது கருத்துக்களை கேட்காமல் எப்படி நீதிமன்றங்கள், அதாவது தேர்தல் ஆணையம் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை சின்னத்தை ஒதுக்க முடியும், அதற்குள்ள எனக்கு பதில கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்காங்க. இது ஓபிஎஸ் தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு இதுவரைக்கும் இரட்டை இலட்சணத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தடை என்பது மட்டும்தான் இருந்தது. இப்ப இரட்டை இலட்சணத்தை எடப்பாடி பழனிசாமி கையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் உடைய கருத்தை கேட்டுவிட்டு தான் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை நீதிமன்றங்கள் தீர்ப்பாகவே கொடுத்துட்டாங்க. இதற்கு தேர்தல் ஆணையம் மிக விரைவாகவே பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ் தரப்பினர் பூராமே ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்து விட்டது. இனிமேல் இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்றால், அதாவது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வருவார், அதிமுகவிலே ஓபிஎஸ் பழைய மாதிரி முக்கியமான பொறுப்புகளிலே உள்ளே வருவார் அப்படிங்கிற தகவலை சொல்லி கொண்டாடிட்டு வர்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். சட்டமன்றத்தில் தொடங்கி நாடாளுமன்றத்தில் வரைக்குமே அனைத்திலுமே தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டமன்றத்தில் என்பது அனைவருக்குமே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். அந்த தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும், இல்லை என்றால் இனி எந்த வருடமும் வெற்றி பெறப் போவதில்லை அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதற்கு அதிமுக ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.